சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டுவதற்கான அதிகாரம் கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. மாறாக ஒரு சிலர் பதவி பெற வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக, அமைச்சர் பதவி பெற வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக இன்றைக்கு அவர்கள் தாவகோடு தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடத்திலே கேட்டார்கள். ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார். தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக சிறப்பான முறையிலே செயல்படும் என்று அறிவித்தார். தமிழகத்திலே 34% வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிற டிவிகே அவர்களுக்கு எதிராக 66% மக்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். எனவே நாம் எதிர்க்கட்சியாக சிறப்பான முறையிலே செயல்படுவோம் என்று உறுதியாக தெரிவித்து விட்டதின் பின்பு அதே 9ஆம் தேதி திரு சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்திலே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தை பொதுச் செயலாளர்களுடைய அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக நடத்துகிறார். இது கழக விதிகளுக்கு முரணாக ஒரு செயலாகும். அது மட்டுமில்லாமல் கையெழுத்து பெற்றதோடு மட்டுமல்லாமல் தங்களுக்குள்ளாகவே இவர்களை எல்லாம் நாங்கள் நியமித்திருக்கிறோம் என்று ஒரு கடிதத்தை அவர்கள் பேரவை தலைவரிடத்திலே கொடுக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு முரணாக நடந்து கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இதில் எந்த விதமான தவறும் இல்லை. தொடர்ந்து அவர்கள் இது போன்ற பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகமெங்கும் தொண்டர்கள் அலையலையாக வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமைக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் கூட நேற்றைய தினம் எவ்வளவு மக்கள் இங்கே வந்தார்கள், கழகத்துடைய நிர்வாகிகள் வந்தார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் நேரடியாக பார்த்தீர்கள். எனவே தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2,16,00,000 தொண்டர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தலைவராக ஏற்று சிறப்பான முறையிலே இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. இந்த இயக்கத்தில் இருக்கின்ற சில புல்லுருவிகள் இந்த இயக்கத்தை அழித்து விடலாம், பதவியை பிடித்து விடலாம், பொதுச் செயலாளர் பதவியை பெற்று விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கனவு நிச்சயமாக இங்கே பலிக்காது. அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வலிமையாக இந்த இயக்கம் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒட்டுமொத்தமாக அண்ணன் எடப்பாடியார் பின்னால் அணிவகுத்து நிற்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த இயக்கத்திலே இது போன்ற சில சச்சரவுகள் ஏற்பட்டாலும் கூட இன்றைக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவருடைய மறைவிற்கு பின்பு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இதுபோன்று தோல்விகளை சந்திப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுபோன்று தொடர்ந்து தோல்விகள் சந்திப்பதற்கு காரணமே இவர்கள்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே குற்றச்சாட்டாக சொல்லுகிறேன். யாரை இவர்கள் வளர விடுகிறார்கள்? எந்த புதிய இரத்தத்தை இவர்கள் இந்த இயக்கத்திலே பாய்ச்சுவதற்கு தயாராக இருக்கிறார்கள்? எனவே தயவு செய்து இது போன்ற தவறான பிரச்சாரங்களை செய்வதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். உண்மைக்கு புறம்பான தகவல்களை கழக நிர்வாகிகள் மத்தியிலேயும் பொதுமக்கள் மத்தியிலேயும் பரப்ப வேண்டாம் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.